எனவே இப்பொழுது இந்த மறைகரங்களினுடைய தேவையாக இருப்பது முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகத்திற்கும், தமிழ் சமூகம் முஸ்லிம் சமூகத்திற்கும் எதிராக கருத்துக்களை கூறி அவர்களுக்கு இடையில் ஒரு விரிசல் உண்டு பண்ணி இந்த கூட்டமைப்பு என்பது கூட ஒரு சாத்தியமற்றதாக அழிந்து போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கு. ஈவன் ஒரு சட்டம் கூட கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றமாக வர முடியாது. அது பிரதேச சபை சட்டமாக இருக்கலாம், பார்லிமெண்ட் சட்டமாக இருக்கலாம். தாய் சட்டம் என்பது அரசியல் அமைப்பு. எனவே அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு விடயத்தை செய்வதற்கு சுற்றறிக்கை ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பொய் காரணம் நான் சொல்லப்படுகிற ஒரு விடயம். இந்த அரசு இந்த விடயத்திலே ஒரு முன்னுதாரணமாக செயற்படும் என்று எதிர்பார்த்த என்னை போன்ற பலருக்கும், அறிவார்ந்தவர்கள் எல்லோருக்கும் பெருமை மாற்றம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் வைத்தியசாலை வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றிவிட்டோம், புதிதாக உங்களுக்கு வடக்கு பிரதேசத்துக்கு தமிழ் பேச தமிழர்களை தருகிறோம் என்பதெல்லாம் மிகவும் மலினமான ஒரு அரசியல் என்பது எனக்கு என்னுடைய பார்வையாக இருக்கு. எனவே இந்த அரசு இந்த மறைகரமாக இருக்கக்கூடாதா என்பதிலே இருக்கலாம் என்கின்ற ஒரு பதில் தான் இப்பொழுது எனக்குள் மேலோங்கி நிற்கிறது. அண்மை காலமாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் ஆடை விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய முகநூலில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். இருந்தபோதும் அது தொடர்பான மாற்றங்கள் இப்ப தற்போது பல தீர்வு எட்டப்பட்டுள்ளது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இதுல உண்மை நிலவரம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விவகாரம் துரதிர்ஷ்டவசமானது. இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிற்பாடு நான் ஒரு முகநூலிலே ஒரு பதிவினை விட்டிருந்தேன். அந்த பதிவின் பிரதானமான நோக்கம், இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தருணம் பற்றிய ஒரு விழிப்பு நமக்கு தேவை. அதாவது இப்போ பார்த்தீர்களா இருந்தால் முஸ்லிம்களும் தமிழர்களும் சேர்ந்து தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிற ஒரு சூழலில் இந்த ஆடை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக மாற்றப்படுகிறது என்றால், இந்த தருணத்தில் இந்த விடயம் வந்ததன் பின்னணியில் ஒரு அரசியல் மறைகரம் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இப்பொழுது இந்த மறைகரங்களினுடைய தேவையாக இருப்பது முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகத்திற்கும், தமிழ் சமூகம் முஸ்லிம் சமூகத்திற்கும் எதிராக கருத்துக்களை கூறி அவர்களுக்கு இடையில் ஒரு விரிசல் உண்டு பண்ணி இந்த கூட்டமைப்பு என்பது கூட ஒரு சாத்தியமற்றதாக அழிந்து போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கு. எனவே அதைத்தான் நான் என்னுடைய நேர்காணலில் நான் சொன்னேன். இந்த விவகாரத்தை சரியாக கையாள்வோம். இந்த பிரச்சனைக்கு சூத்திரதாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டியது நமது கடமை. ஆனால் இந்த விடயங்களை இவ்வாறு இதே தருணங்களில் உருவாக்குவதற்கு பின்னணியில் சில மறைகரங்கள் இருக்கக்கூடும். எனவே அதில் அவதானமாக இருங்கள் என்று நான் தெரிவித்திருந்தேன். கிட்டத்தட்ட இந்த மறைகரங்கள் வெளிச்சமாகி இருக்கிற ஒரு சூழல் போலதான் எனக்கு தெரிகிறது. இந்த ஹெல்த் செக்டரிலே இருக்கின்ற சுகாதார உதவியாளர்கள், ஊழியர்களினுடைய ஆடை விவகாரம் சம்பந்தமாக இந்த சேக்குலர்ஸ் பற்றியெல்லாம் நிறைய கதைத்திருப்பார்கள். நான் அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சினுடைய சேக்குலரின் படி மத சுதந்திரத்தை பின்பற்றக்கூடிய வகையிலான ஆடைகளை அணிவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கிற சுற்றறிக்கைகளின் படி இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு 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 வகையான ஆடையை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே இந்த மத கலாச்சார அடையாளங்கள் பற்றிய இந்த குறிப்புகளும் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சேக்குலர் சுற்றறிக்கையில் சொன்னபடிதான் நாங்கள் ஆடை அணிய வேண்டும் என்கின்ற தோரணையில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. இதிலே வேடிக்கை என்னவென்றால், வைத்தியசாலை அது வடக்கு ஆதார வைத்தியசாலையாக இருந்தாலும் அல்லது அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையாக இருந்தாலும் புத்துவிலாதியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் அல்லது கொழும்பிலே இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் எல்லாமே அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலைகள். இந்த சுற்றறிக்கைகள் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கத்தக்கதாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் கல்முனையிலும் ஏனைய இடங்களிலும் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய கலாச்சாரங்களை பேணக்கூடிய வகையில் பெண்கள் பர்தாக்களை அணிந்து கொண்டு முகத்தை தெரியக்கூடிய வகையிலே இந்த ஆடை அணிந்து வருவது இன்னும் எவருக்குமே உறுத்தலாக இல்லாத ஒரு தருணத்திலே புதிதாக இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. இந்த விடயங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு உலக வரலாற்றை நாம் படிக்கிற போது எப்படி சதாம் ஹுசைன் வீழ்த்தப்பட்டார், எப்படி கடாபி வீழ்த்தப்பட்டார், அரசியல் அதிகாரங்கள் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டன என்றெல்லாம் நாம் தேடி பார்க்கிற போதும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக நேரடியாக ஒரு சம்பவம் விவரிக்கப்படும். அந்த நேரடி சம்பவத்தை மேம்போக்காக பார்க்கிற மக்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்வார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை உருவாக்கியவனுடைய நோக்கம் வேறாக இருக்கும். எனவே இந்த விடயத்திலும் நான் உணர்ச்சிகளை புறந்தள்ளி நாங்கள் அறிவார்ந்து இதனை யோசித்து இதனை பகுப்பாய்வு செய்வதன் மூடாக மட்டும்தான் தீர்வை காண முடியும் என்று நான் நம்பியிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் அன்று என்னுடைய கருத்தாக இருந்தது. இந்த விவகாரம் இவ்வளவு காலமும் பேசப்படாமல் இப்பொழுது அஸ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டவர்கள் அதே ஆடை அணியலாம் என்றால் என் வடக்கிலே அணிய முடியாது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனைய வைத்தியசாலைகளில் அணியக்கூடியது இந்த காலத்திலே இப்பொழுது இந்த சேக்குலர் பற்றி பேசுகிற போது அது 2022 வந்தது, 23 வந்தது, கோட்டாவின் ஆட்சியில் வந்தது, அவரின் ஆட்சியில் வந்தது, அந்த நேரம் தடுத்திருக்கலாம் என்று பேசுவதெல்லாம் ஒரு அரசியல் காரணங்களாக பேசப்படுகிறது. அந்த நேரம் வந்தது, இன்று வரையிலும் பிரச்சனை இல்லாமல் இருந்து இன்று ஏன் அது பிரச்சனையாக மாறியது? இதுதான் மிக முக்கியம்.
எனவே நான் என்னுடைய பார்வையில் மிக தெளிவாக பார்க்கிறேன், இந்த தமிழ் பேசும் கட்சிகளினுடைய ஒன்றிணைவு என்பது இலங்கையினுடைய அரசியலில் ஒரு மைல்ஸ்டோன். அன்றைய என்னுடைய முகநூலில் நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த கூட்டிணைவு அரசுக்கு எதிரானதாக பார்க்கப்படலாம், அரசு இதனை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கலாம், அல்லது எதிர்க்கட்சிகள் கூட இதனை அச்சுறுத்தலாக பார்க்கலாம். அதாவது எதிர்க்கட்சிகள் என்ற உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணி தாங்கள் ஒரு பலத்த எதிர்க்கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் தாங்கள் ஒரு எதிர்த்தரப்பாக இயங்குகிறோம் என்று காண்பிக்கிற போது அவர்களையும் சேர்த்ததாக தங்களுடைய இயக்கம் பலவீனப்பட்டு விடுகிறது என்கிற எதிர்க்கட்சிக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். இது யாருக்கு அச்சுறுத்தலாக வரப்போகிறது என்பது பற்றி ஒரு அச்சம் நிலவுகிறது என்ற கருத்தையும் சொன்னேன். இப்போது இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற போதும் சுகாதார அமைச்சர் இதற்கு பதிலளித்த விதம், அவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற போது மிக தெளிவாக தெரிகிறது. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறீர்களே, நீங்கள் உங்களுடைய முன்மொழிவை தாருங்கள், எப்படி ஆடை இருக்க வேண்டும் என்பது. இது பர்பஸ்ஃபுல்லி நீங்கள் சேர்ந்து ஒன்றாக ஒரு முடிவை எடுக்க மாட்டீர்கள், உங்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது, எனவே நீங்கள் ஒரு பொருத்தமான கட்டமைப்பு இல்லை என்பதை சொல்லாமல் சொல்வது போன்ற ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாகத்தான் அவருடைய பதில் இருக்கிறது. கோட்டாவின் ஆட்சியாக இருக்கலாம், யாருடைய ஆட்சியாக இருக்கலாம், அந்த சேக்குலர்லே முஸ்லிம் கலாச்சார அடையாளங்களுடன் இதனை அணிய முடியும் என்கின்ற ஒரு விடயம் இல்லை என்று தெரிந்தால் நீங்கள் ஒரு மாற்றத்தை சேஞ்சை கொண்டு வர இருந்த ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மத இன பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி என்று நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையாக இருந்தால் அடுத்த கணமே உடனடியாக இன்னும் ஒரு சுற்றறிக்கையை கொண்டு வந்து விடலாம். சுற்றறிக்கை என்பதெல்லாம் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்ல, அது அடிக்கடி மாறிக்கொண்டு வர ஒரு விடயம். இன்று இலங்கையில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக மாறி இருக்கிற விஷயம் மனிதனால் உருவாக்கப்படுகிற இந்த சுற்றறிக்கைகள், மனிதனால் உருவாக்கப்படுகிற இந்த வர்த்தமானிகள், இவைகள் எல்லாம் ஒரு பைபிளுக்கும் பகவத்கீதைக்கும் குரானுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றாக இந்த அரசாங்கங்கள் சித்தரிப்பது என்பது ஒரு சுயநல அரசியலை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரே நொடியிலே அடுத்த நாள் ஒரு கூட்டத்திலே இதனை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எனவே எனக்கு உண்மையாக மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன. இப்படி பிரதேச சபையை நாம் எடுத்துக்கொண்டாலும் பிரதேச சபையிலே சாதாரண கடைநிலை ஊழியர்களை நியமிக்கின்ற அதிகாரம் எங்களுடைய தவிசாளர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் வேலைக்கு அதிகமாக சில சீசன்களில் தேவைப்படுவார்கள் ஊழியர்கள், லேபர்ஸ்மார் சில நேரங்களில் குறைவாக தேவைப்படும். எனவே நாங்கள் தேவைப்படுகிற பட்சத்தில் அவர்களை நியமித்து அவர்களூடாக சேவையை பெறுகின்ற அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட 87ஆம் ஆண்டு சட்டத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். ஆனால் பின்னைய நாட்களிலே அதனை ஒரு சுற்றறிக்கையாக கொண்டு வந்து எவரும் யாரையும் கேஷுவலாகவோ அல்லது டேஸ்பேயில் எதிலும் நியமிக்க முடியாது என்ற ஒரு சுற்றறிக்கையை கொண்டு வந்து சபை தவிசாளர்களை கட்டி போட்ட மாதிரியான ஒரு பிரச்சனை எங்கள் பக்கத்திலும் இருக்கிறது. இப்போ உண்மையாகவே பார்லிமெண்ட் ஆக்டை மீறக்கூடிய வகையில் ஒரு நாளும் சுற்றறிக்கை இருக்க முடியாது. அதே போன்று இன்னும் ஒரு புறம் இந்த ஆடை விவகாரத்தை நாம் பார்க்கிற போது இந்த ஆடை விவகாரத்திலே பார்த்தால் கான்ஸ்டிடியூஷனில் உறுதிப்படுத்த ஒன்றுதான், ஒருவருடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்துகிற உரிமை அவருக்கு இருக்கிறது, தன்னுடைய ஆடையிலும் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய செயலிலும். இப்படி இருக்கத்தக்கதா ஒரு சுற்றறிக்கை என்பது கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றமாக வர முடியாது. ஈவன் ஒரு சட்டம் கூட கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றமாக வர முடியாது. அது பிரதேச சபை சட்டமாக இருக்கலாம், பார்லிமெண்ட் சட்டமாக இருக்கலாம், தாய் சட்டம் என்பது அரசியல் அமைப்பு. எனவே அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு விடயத்தை செய்வதற்கு சுற்றறிக்கை ஒருபோதும் தடையாக இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு பொய் காரணம் நான் சொல்லப்படுகிற ஒரு விடயம். ஒரு விடயத்தை இனவாத ரீதியாக செய்ய முற்படுகிற போது அதற்கான ஒரு காரண காரியங்கள் தேவைப்படும். இந்த சுற்றறிக்கை என்பது இன்று வந்ததா? 2022 21 2019 வந்ததென்றால் இந்த இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு குழப்பம், அதுவும் குறிப்பாக இந்த வடக்கு இதில் ஏன் வர வேண்டும், அதற்கு பின்னணியில் இருந்ததா? குறிப்பாக நான் உண்மையாக இனவாத ரீதியாக இந்த ஒரு அதிகாரி மீதும் கருத்து சொல்வதற்கானவர்கள் இல்லை. என்னுடைய பார்வையில் நான் சில புதுமையாக பார்க்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சி தலைவர் என்ற ஒருவர் ஹிஸ்புல்லா சாரை வழக்கு போட்டோம் என்றார், அர்ச்சுனா எம்பியை ஏசுகிறார், அவர் பெரும் பேச்சு பேசுகிறார். அதுபோல தான் அந்த குறிப்பிட்ட வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் சம்பந்தமாக பேசுகிறார். இவர்கள் எல்லோருடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லோரும், அதாவது என்னுடைய பார்வை இப்படித்தான் இருக்கிறது, அரசியல் ரீதியாக ஒரு தேவைப்பாடுடைய ஒரு குழு சில பேரை இயக்குகிறார்கள். நீங்கள் ஈஸ்டர் தாக்குதல் சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் சமயத்திலே முஸ்லிம் குழு ஒன்றிற்கும் அதே போன்று பௌத்த அடிப்படைவாத குழு ஒன்றிற்கும் ஒரே அரசாங்கம் பணம் கொடுத்தது என்பதான தகவல் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை செய்வதற்கென்று ஒரு சில குழுக்கள் இருக்கிறார்கள், அது எல்லாருக்குள்ளும் இருக்கிறார்கள். இப்போ நான் பார்த்தேன், இந்த ஆடை விவகாரத்திற்குள் வெளியே வந்து பேசுபவர்கள் எல்லாரையும் பார்த்தால் அவர்கள் கடந்த காலங்களில் கருணாநிதியோடு இருந்து இவ்வாறான அஜெண்டாக்களில் ஈடுபட்டவர்கள் தான், புதியவர்கள் அல்ல. எனவே எனக்கு மிக தெளிவாக தெரிகிற ஒரு விடயம், இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது. யாரோ ஒருவர் தான் பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக இந்த குழுவை
அவர்கள் இல்லாமலாக்க பார்ப்பது எனக்கு மிக தெளிவாக புரிகிறது. எனவே இதனை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். மிக கவலை என்னவென்றால் இந்த விடயத்தை மேலோட்டமாக பார்க்கிற நம்மவர்கள் நான் தமிழன் தாண்டு பேசுவதும் நான் முஸ்லீம் தாண்டு பேசுவதும் இவைதான் அவர்களுக்கு தேவை. இதனை இயக்குபவர்கள் இந்த விடயத்தை பெரிதாக்கி கொண்டு வந்தவர்களுக்கு தேவை இதுதான். இதில் உண்மையாக மிக தைரியமாக வெளிப்படையாக சொல்வதாக இந்த அரசு இந்த விடயத்திலே ஒரு முன்னுதாரணமாக செயற்படும் என்று எதிர்பார்த்த என்னை போன்ற பலருக்கும் அறிவார்ந்தவர்கள் எல்லோருக்கும் பெருமை மாற்றம் கிடைத்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய பதில் அறிவுபூர்வமானதாகவும் இல்லை, அது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. சில நேரத்தில் இந்த விடயத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாருக்கு தேவை, அரசாங்கத்துக்கு தேவையா எதிர்க்கட்சிக்கு தேவையா என்பது தெரியவில்லை என்று சில நேரங்களில் இந்த அரசு நடக்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கிறப்போ இது அரசாங்கத்துக்கு தேவை என்பது போல எனக்கு புலப்படுகிறது. ஏனென்றால் இல்லை என்றால் அவர்கள் இந்த சுற்றறிக்கையிலே பிரச்சனை இருக்கு, எல்லா மதத்தையும் சம உரிமை இருக்கிறது, நாங்கள் சுற்றறிக்கையை மாற்றுகிறோம், ஒரு பதில் எல்லோரும் முடிந்துவிட்டு இந்த பிரச்சனையை மேலிட மாட்டார். ஆனால் இந்த பிரச்சனையை இன்னும் தேக்கி வைக்கக்கூடிய அளவிலே நாங்கள் வைத்தியசாலை வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றிவிட்டோம், புதிதாக உங்களுக்கு வடக்கு பிரதேசத்துக்கு தமிழர்களை தருகிறோம் என்பதெல்லாம் மிகவும் மலினமான ஒரு அரசியல் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கு. எனவே இந்த அரசு இந்த மறைகரமாக இருக்கக்கூடாதா என்பதிலே இருக்கலாம் என்கின்ற ஒரு பதில் தான் இப்பொழுது எனக்குள் மேலோங்கி நிற்கிறது.